அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த நண்பர்களே, பாலஸ்தீன் போர் ஆரம்பிச்சு இன்னைக்கு 547வது நாளை கடந்து போயிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் கடந்த 24 மணி நேரத்துல 67 அப்பாவி சகோதரர்களை கொன்னு இருக்கு இந்த இஸ்ரேல். இது மட்டும் இல்லாம பல கட்ட தாக்குதலை அங்க இருக்கிற அப்பாவி பொதுமக்களை நோக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த குவாட் கேப்டர் அட்டாக், ஹெலிகாப்டர் அட்டாக், விமான தாக்குதல், தரைவழி தாக்குதல், இது மட்டும் இல்லாம அடிக்கடி ட்ரோன் தாக்குதல், இந்த மாதிரி பலவிதமான அட்டாக்க அங்க இருக்கிற பொதுமக்களை நோக்கி மட்டும்தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு வாரத்துல மட்டும் 1,42,000 பேர் நார்த் காசாவை விட்டு அகதிகளா வெளியேறி இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய சொந்த வீடு, சொந்த நாடு, சொந்த இடத்தை விட்டு அகதிகளா பலமுறை அவங்களோட வீட்டுல இருந்து அகதிகளா வெளியேற்றப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில தான் 1,42,000 பேர் நார்த் காசாவை விட்டு அகதிகளா இன்னைக்கு வெளியேறி இருக்கிறாங்க. காசால எங்கேயுமே தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது. ஏன்னா தண்ணீர், உணவுகள் எல்லா ட்ரக்கையுமே எல்லா இடத்துலையுமே மறைச்சு வச்சிருக்கிறாங்க இஸ்ரேல். இந்த நிலையில தான் காசா மக்கள் அவங்க தண்ணிக்காக கடல் நீரை நன்னீரா மாற்றக்கூடிய சில இடங்கள், சில தொழிற்சாலைகளை வச்சிருந்தாங்க. இந்த தொழிற்சாலைகள்ல ஒண்ணு எங்க இருக்குன்னா, நான் சென்ட்ரல் காசால இருக்குது. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல், அந்த சென்ட்ரல் காசால இருக்கிற அந்த தொழிற்சாலையோட பம்புகளை முடக்கி இருக்கிறாங்க இன்னைக்கு. ஸோ இருந்த ஒரே ஒரு ரிசோர்ஸ், அந்த தண்ணிக்கான ஒரே ஒரு ரிசோர்ஸையுமே இன்னைக்கு முடக்கி அவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட போகாத அளவுக்கு மடக்கி வச்சிருக்கிறாங்க அங்க இருக்கிற இஸ்ரேலிய படைகள். ஸோ அவங்களோட டார்கெட் என்னன்றது நல்லாவே தெரியுது. அங்க இருக்கிற மக்களை வந்து குண்டுகளை போட்டு அழிக்கணும். இது மட்டும் இல்லாம அவங்கள பட்டினி போட்டு அழிக்கணும். குடிக்க தண்ணீர் கொடுக்காம அழிக்கணும். எங்கெங்கெல்லாம் தண்ணீர் இருக்குதோ அந்த டேங்க் எல்லாம் உடைக்கணும். நன்னீரா மாதிரியா அந்த தொழிற்சாலையை அடிக்கணும். உனக்கு தண்ணி கொடுக்க கூடாது, நீ வறுமையில இருந்து சாகு, பசியில பட்னியில கடந்து சாகு அப்படின்ற அந்த ஸ்டாண்ட்ல இஸ்ரேல் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு உணவு கிடைக்கணும், தண்ணீர் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாரும் அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. மேலும் பாலஸ்தீன் விடுதலை அமைப்பு இன்னைக்கு இன்னொரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு காசாவுடைய குழந்தைகள் தினமா அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த குழந்தைகள் தினம் இந்த அன்னைக்கு நாளை வந்து ஃபத்தாஹ் அமைப்புல இருக்கிற யாசர் அரஃபத் தான் முதல்ல சொல்லியிருந்தாரு. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு பாலஸ்தீன் விடுதலை அமைப்பும் சொல்லியிருக்கிறாங்க, இன்னைக்கு தான் குழந்தைகள் தினமா காசால கொண்டாடப்படணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த நிலையில தான் இன்னொரு ஒரு அறிக்கையுமே விட்டுருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட 19,000 அப்பாவி குழந்தைகள் இந்த போர்ல கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம 39,000 குழந்தைகள் தன்னுடைய 2 பெற்றோர்களை இழந்தோ அல்லனா ஒரே ஒரு பெற்றோரை இழந்தோ இருக்கிறாங்க அப்படின்ற இந்த சர்வேவையும் கூடவே வெளியிட்டு இருக்கிறாங்க பாலஸ்தீன் விடுதலை அமைப்பு. இது காசாவோட முடியல. இன்னைக்கும் வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற ஜெனின், துல்கரம் அந்த பகுதிகளில் 76வது நாளா இன்னைக்குமே பயங்கர தாக்குதல்களை அங்க வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற மக்களை நோக்கியுமே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் பல பேரை கைது பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. மேலும் இன்னொரு முக்கிய பரபரப்பு செய்தி ஒண்ணு காசால இருந்து வந்திருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ரீசெண்டா ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம். ரெட் கிரசன்ட் சொசைட்டி, அதாவது அந்த பாலஸ்தீனோட செம்பிறை சங்கம், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அந்த இடிபாடுகளுக்கு இடையில இருக்கிற மக்களை காப்பாத்துறது, அவங்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்குற இந்த பொது பணியை வந்து அங்க இருக்கிற ரெட் கிரசன்ட் சொசைட்டி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரெட் கிரசன்ட் சொசைட்டில இருக்கிற ஒரு 15 பேர் 4 ஆம்புலன்ஸ்ல வந்து பயணிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அந்த 4 ஆம்புலன்ஸையும் வழிமறைச்சு அதுல இருக்கிற 15 பேரையுமே கொன்னு எல்லாரையுமே, அந்த 4 பேரையுமே மண்ணுல புதைச்சி வச்சிருந்திருக்கிறாங்க. அந்த 4 ஆம்புலன்ஸையுமே மண்ணுல புதைச்சி வச்சிருந்திருக்கிறாங்க. இதை வந்து அல் ஜசீரா அவங்களோட சேட்டலைட் உதவியோட அதை கண்டுபிடிச்சு அந்த 4 ஆம்புலன்ஸையும் தோண்டி எடுத்து அதுல இருக்கிற உடல்களை எல்லாத்தையும் தோண்டி எடுத்து ஜனாசாவை அடக்கம் செய்தாங்க. இந்த நிலையில தான் இன்றைக்குமே ஒரு ஆம்புலன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கிற எல்லாருமே ரெட் கிரசன்ட் சொசைட்டியோட சேர்ந்தவங்க தான். ஸோ இதே மாதிரி இது எப்படி ஒரு கொலை, இது கொலை வெறி தாக்குதல்னு சொல்றதா, இது ஒரு மனித நேயமற்ற செயல்னு சொல்றதா, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு மக்கள் ஆம்புலன்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அடிப்பட்டவங்களை கொண்டு போய் தான் சேர்ப்பாங்க. ஸோ அந்த ஆம்புலன்ஸையுமே அதுல உள்ள மக்களையுமே கொன்னு அதை மண்ணுக்கடியில புதைச்சி வைக்கிறது என்ன ஒரு கொடூரத்தின் உச்சம்ன்றது எனக்கு தெரியல. ஸோ அதே மாதிரிதான் இன்னைக்குமே ஒரு ஆம்புலன்ஸ் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. அதுல நிறைய ஜனாசக்கள் இருந்ததா சொல்றாங்க. இதை வந்து உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாலஸ்தீனோட விடுதலை அமைப்பு
சர்வதேச நாடுகளுக்கு வந்து கோரிக்கையா வச்சிருக்கிறாங்க. பாருங்க இந்த மாரி நடந்துகிட்டு இருக்கு. கொடூரத்தின் உச்சத்த பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் எங்க நாட்டு மக்கள காப்பாத்துங்க. அ எங்க நாட்டு மக்கள் சுதந்திரமா இருக்கணும். இந்த மாரி தாக்குதல்கள்லாம் இது தாக்குதல் இல்ல. ஒரு இன அழிப்பு. ஸோ இத வந்து சர்வதேச பார்வைக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க பாலஸ்தீன் விடுதலை அமைப்பு. ஸோ இந்த மாரி சில விஷயங்கள் தான் இன்னைக்குமே பாலஸ்தீனத்த சுத்தியும், காசாவ சுத்தியுமே நடந்துகிட்டு இருக்கிறது. ஸோ இன்ஷா அல்லாஹ் மேலதிகமான செய்திகள உங்களோட பார்ட் 2 அப்டேட்ல வந்து நான் சந்திக்கிறேன். இது மட்டும் இல்லாம நெறைய சகோதரர்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு 2, 3 சேனல் வச்சிருந்தோம். எல்லா சேனலையுமே கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அடிச்சதுனால, எல்லா சேனலுமே நம்ம கைய விட்டு போயிடுச்சு. அதாவது அங்க அவ்ளோ வயலன்ஸ் வந்து இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த வயலன்ஸ் அவங்க கண்ணுக்கு தெரியல. இப்படி வயலன்ஸ் பண்றாங்கன்னு நம்ம சொன்னா, நம்ம மேல வயலன்ஸ் ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க. ஆ ஸோ அதான் நம்மளுடைய 3 சேனல் போயிடுச்சு. இன்னொரு சேனலையுமே நம்ம கிரியேட் பண்ணி இதில தான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த சேனலுக்குமே உங்களுடைய ஆதரவ குடுங்க. இது மட்டும் இல்லாம அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க. அந்த மக்களுமே நம்மள போன்ற நிம்மதியா வாழணும் அவங்களுமே. அ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.